மகாநதி சீரியல் ரீசெண்ட் டைமா ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸ்பெஷலா காவேரி பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா சீரியலோட ட்ராக்கே டோட்டலா மாறி போயிடுச்சு. இந்த நிலையில அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படின்ற அன்அஃபிஷியல் வீடியோஸ் கிளிக்ஸ் எல்லாமே வைரல் ஆகிட்டு வருது. அது மட்டும் இல்லாம விஜய் அண்ட் காவேரியோட அஃபிஷியல் ப்ரோமோ ஒன்று கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வெண்ணிலா விஜய்க்கு மேரேஜ் ஏற்பாடு நடக்கிற மாதிரியும் விஜய்க்கே தெரியாம வெண்ணிலாவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிற பிளான் எல்லாமே வில்லன் டீம்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட பிடிஎஸ் வீடியோ கூட சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில விஜய் காப்பாத்துறதுக்காக காவேரி போலீஸோட அந்த இடத்துக்கு வந்து விஜய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா பிரஸ் மீட் வச்சு வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னும் காவேரி தான் அபிஷியல் வைஃப் அப்படின்றத பிரஸ் மீட் வச்சு எல்லாருக்கும் சொன்னதுக்கு அப்புறமா காவேரி மயக்கம் போட்ட விழா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. விஜய் காவேரியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறமா தான் தெரிய வந்திருக்கு காவேரி பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு. சோ விஜய் தான் அப்பா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி காவேரி கிட்ட அழுதுகிட்டே பேசியிருக்காரு. சோ ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்த அந்த ஒரு மூமெண்ட்டை சீரியல் டைரக்டர் இப்போ பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா விஜயன் காவேரியை ஒரே வீட்டில் வச்சிருங்க, இனிமேலாவது சேர்த்து வைங்க, பிரிச்சு வைக்காதீங்க அப்படின்னு பலருமே டைரக்டர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெண்ணிலா விஜய் லைஃப் விட்டு டோட்டலா போயிருவாங்க. இதுக்கப்புறம் வீக்கா லைஃப்ல எப்பவுமே சந்தோஷம் தான் இருக்கும் அப்படின்னு பலருமே இந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க.